Welcome to this lecture on chi-square test. If OI is a set of observed frequencies and EI is the corresponding set of expected frequencies, then the chi-square test is defined as chi-square summation of I equal to 1 observed frequency minus expected frequency the whole square divided by expected frequencies. chi-square test na என்னன்றது போன கிளாஸில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இங்கே எப்பயுமே ரெண்டு விதமான சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று, ஆனால் ரியலாக நடக்கிறது ஒன்று. இப்போ அது மாதிரியான சுச்சுவேஷனில் ஏதாவது ப்ராபபிலிட்டி தியரி அப்ளை பண்ண முடியுமா? அதுக்கு எதை அப்ளை பண்ணோன்னா chi-square டெஸ்ட். இது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்குவன்சி நாம் நேரடியாக பார்க்குறது, ஆனால் இஐங்கிறது நாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவன்சியில் டிவைட் பண்ணுறோம். இதுக்கு chi-square டேபிள் ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா மேத்தமெட்டிக்கலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். தென் சம் ஆஃப் த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ் சம் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இதில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1. ஒருவேளை chi-square மதிப்பு 0ன்னு இருந்ததுன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியும் தியரேட்டிக்கல் ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இஃப் chi-square வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரெண்டும் அக்ரி ஆகலைன்றது தெரிஞ்சுக்கலாம். As usual same, if the calculated value of chi-square is less than the tabular value at a specified level, generally 5% level of significance, then the fit is said to be good fit. chi-square testல ஃபர்ஸ்ட் மாடல் வந்து goodness of fit. Example 1. In a experiments on a pea breeding, the following frequencies of seeds were obtained. ஒரு பட்டாணி விதையை பயிர் இடத்துல என்னென்ன விதமான விதை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ரவுண்ட் அண்ட் எல்லோ, அது எத்தனைன்னா 315. wrinkled and yellow அது 101. round and green அது 108. wrinkled and green வந்து 32. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய டோட்டல் வந்து 556. இது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ். theory predicts that the frequency should be in proportion. theory அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்குதுன்னா 9:3:3:1, which means இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 3 12 12 3 15 16, மொத்தம் 16 பங்கில் ரவுண்ட் அண்ட் எல்லோ 9 பங்கு இருக்கும். wrinkled அண்ட் எல்லோ மொத்தம் 16 பங்கில் 3 பங்கு இருக்கும். தென் ரவுண்ட் அண்ட் க்ரீனில் மொத்தம் 16ல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 3%. தென் wrinkled அண்ட் க்ரீனில் 16ல் எத்தனை இருக்குன்னா 1 இருக்கும். இது வந்து தேரியாக அவங்க நினச்சி வச்சுட்டு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ 16 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 9 பேர் எத்தனை ரவுண்ட் அண்ட் எல்லோவாக இருக்கும், மீதி ஒரு 3 பேர் வந்து wrinkled அண்ட் எல்லோவாக இருக்கும், மீதி ஒரு 3 பேர் வந்து ரவுண்ட் அண்டு க்ரீனாக இருக்கும், லாஸ்ட் ஒரு ஆள் மட்டும்தான் wrinkled அண்ட் க்ரீன் சீட்ஸாக இருக்கும் அப்படின்றத அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இருக்கிறது என்னென்னா இந்த போர்ஷனில் இருக்குது. இப்போ அவங்க நினச்சிட்டு இருக்கிறதும் உண்மையிலே இருக்கிறதும் ரெண்டும் ஒத்து போகுதா இல்லையான்றத எந்த டெஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம்? chi-square டெஸ்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வர போகிறோம். Examine the correspondence between theory and experimental. The experimental result supports the theory, that is, there is no significant difference between the observed and theoretical frequencies. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தியரிக்கும் இல்லை அப்சர்வ்டுக்கும் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு என்னுடைய நல் ஹைபாத்திசிஸ். இப்போ தியரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ் கேன் பி கால்குலேட்டட் ஆஸ் ஃபாலோஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் வந்து 556. 16ல் 9 பங்கு எது இருக்குதுன்னா இது வந்து E1, இது எக்ஸ்பெக்டேஷன் E1, இது E2, இது E3, இது E4.
16ல் 9 பங்கு ரவுண்ட் அண்ட் எல்லோ இருக்குங்களா, டோட்டல் வந்து 556. இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 312.75. தென் E2 வந்து எத்தனை இருக்குது? 16 பங்கில் 3 இருக்குது. டோட்டல் நம்பர் வந்து 556. அப்போ 104.25 வந்து கிடைக்குது. தென் E3 16ல் எத்தனை பங்கு இருக்குது? 3 பங்கு இருக்குது. 556, அதே ஆன்சர் 104.25. தென் ஃபைனலாக ரிங்கிள்டு அண்ட் க்ரீன் 16ல் எத்தனை பங்கு இருக்குன்னா ஒரு பங்கு, டோட்டல் வேல்யூ வந்து 556, 34.75. இப்போ அந்த 556ன்றது எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 312.75, 104.25, 104.25, தென் 34.75 இது மாதிரி பிரிஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். இது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ், இது ஆல்ரெடி கொடுத்துருக்கூடிய வேல்யூ, இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ ஃபார்முலா பிரகாரம் ஃபார்முலாவில் என்ன தேவைன்னா சம்மேஷன் ஆஃப் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓஐயிலிருந்து இஐஏ சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க. 315லேருந்து 318 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 5.0625 கிடைக்கும். அடுத்தது 101லேருந்து 104.25 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 10.5625 கிடைக்கும். 108லேருந்து 104.25 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 14.0625. 32லேருந்து 34.75 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது 7.5625. இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கிற இந்த வேல்யூ எல்லாமே. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இது ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியால் டிவைட் பண்ணணும். இது ஒவ்வொரு வேல்யூவும் இஏயால் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 4 ஆன்சர் வந்து கிடைக்கும். இதனுடைய டோட்டல் இப்போ டோட்டல் என்ன வேல்யூ வந்துருக்குன்னா 0.4699. இது இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண வேல்யூ. சரி, டேபிளர் வேல்யூ ஆஃப் கை ஸ்கொயர் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் n-1 மொத்தம் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 4 வேல்யூ கொடுத்துருக்காங்களா. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1. இப்போ ஆன்சர் வந்து 3. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 3. கை ஸ்கொயர் டேபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, தென் 0.5க்கு நேராக ஆன்சர் வந்து 7.281 ஃபைன் வந்து கிடச்சிருக்கு. இது நீங்கள் டேபிளர் வேல்யூ. எப்பயுமே டேபிளர் வேல்யூ விட கால்குலேட்டட் வேல்யூ கம்மியாக இருந்தால் நல் ஹைபோதீசிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாமா. சின்ஸ் த கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் கை ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் த டேபிளர் வேல்யூ, hence H0 is accepted. Therefore the experimental result supports the theory. அவங்க தேரியாக அவங்க நினச்சிட்டு இருந்ததுக்கும் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரவுண்ட் அண்ட் எல்லோ 9%, 16ல் 9 பங்கு இருக்குது. ரிங்கிள்டட் அண்ட் எல்லோ வந்து 16ல் 3 பங்கு இருக்குது. ரவுண்ட் அண்ட் க்ரீன் வந்து 16ல் 3 பங்கு இருக்குது. ஃபைனலாக ரிங்கிள்டட் அண்ட் க்ரீன் வந்து 1% இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய சாம்பிள் எடுத்திங்கனாலும் எந்த ப்ரப்போர்ஷன் தான் இருக்குன்றது நம்ம முடிவுக்கு வரும். Then second example, the following table gives the number of accidents that took place in an industry during the various days of the week. Test if accidents are uniformly distributed over the weeks. மண்டே அன்னைக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னா 14. டியூஸ்டே அன்றைக்கி 18 ஆக்சிடென்ட்ஸ், வெட்னஸ்டே அன்றைக்கி 12 ஆக்சிடென்ட்ஸ், தேர்ஸ்டே அன்றைக்கி 11 ஆக்சிடென்ட், ஃப்ரைடே அன்றைக்கி 15 ஆக்சிடென்ட்ஸ், சாட்டர்டே அன்றைக்கி 14 ஆக்சிடென்ட்ஸ். இப்போ உங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ஈவனாக நடக்குதா. ஈவனாக விச் மீன்ஸ் தட் இதனுடைய டோட்டல் வந்து எடுத்துக்கணும் 84. மொத்தம் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 6 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. 6 டிவைட் பண்ணிங்கன்னா 14 நாள். இந்த மண்டே அன்றைக்கி 14 ஆக்சிடென்ட் தான் நடக்குது. டியூஸ்டே அன்றைக்கி 14 ஆக்சிடென்ட்ஸ். எல்லா நாளும் ஏறக்குறைய அதாவது 14 ஆக்சிடெண்ட்டுக்கு நேராக நடக்குதா இல்லையான்றதை அவங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது. ஆனால் உண்மையாக கிடச்சிருக்கிறது ஆன்சர் வந்து என்னென்னா இந்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம்.
null hypothesis, the accidents are uniformly distributed over the week, which means எல்லா நாளும் சமமான அளவில் தான் ஏறக்குறைய சமமான அளவில் தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றது என்னுடைய null hypothesis. Under this H naught, the expected frequency of the accident on each of these days, total number வந்து 84, அதை 6ஆல் டிவைட் பண்ணுறீங்க 14 days. இப்போ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ்னால் கொடுத்துருக்கூடிய வேல்யூவை இங்கே எழுதிடுறேன். 14, 18, 12, 11, 15, 14 இங்கே எழுதிடுறோம். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் எல்லா நாளும் ஈவனாக நடக்குதுன்னு இப்போ எடுத்துருக்குறோம். 14 இங்கே எழுதிடுறேன். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ 14 போச்சுன்னா 0 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 0 தான் கிடைக்கும். 18 14 போச்சுன்னா 4, அதை ஸ்கொயர் பண்ணும்போது 16, 12 14 போச்சுன்னா -2, ஸ்கொயர் பண்ணும்போது 4, 11 14 போகும்போது -3, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +9, தென் 15 14 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது +1, அது ஸ்கொயர் பண்ணும்போது 1 கிடைக்கும். அகைன் 14 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 0, அது ஸ்கொயர் பண்ணும்போது 0. ஃபார்முலா சமேஷன் ஆஃப் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ இந்த சமேஷன் இவங்க 2 பேருக்குமே காமன். ஆனால் அடுத்த ஸ்டெப்ஸில் இந்த ப்ராப்ளத்தில் மட்டும் என்னவா மாறுதுன்னா மேலே இந்த சமேஷன் வந்து போகுது. சமேஷன் ஆஃப் அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபை. இது நல்லா கவனிக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா இது மாதிரி மாறும். என்ன ரீசன்னு தெரியுமா? இப்போ ஃபார்முலா பிரகாரம் என்ன பண்ணணும்னா சமேஷன் ஆஃப் observed minus expected frequency the whole square divided by expected frequency. Observed frequency is 0, expected frequency is 14, plus observed frequencies minus expected frequencies whole square 16 by 14. அடுத்தது 4 by 14 plus 9 by 14 plus 1 by 14 plus 0 by 14. இப்போ உங்களுக்கு ஒரு தியரி ஒன்று தெரியும் இல்லைங்களா? டினாமினேட்டர் காமனாக இருந்ததுன்னா டினாமினேட்டரை எழுதிட்டு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? 0 + 16 + 4 + 9 + 1 ஆன்சர் என்ன வரும்? 30. அதனால தான் இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் EI ஒரு EI மட்டும் எழுதிட்டு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர் அதனுடைய சம் மட்டும் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தில் இதுமாரி மாறத்துக்கான ரீசன் கீழே எல்லாம் டினாமினேட்டரில் எல்லா வேல்யூவும் காமனாக வந்திருக்கிறதுக்கான ரீசன். இதில் கால்குலேட் பண்ண வேல்யூ 2.1428. அடுத்தது இப்போ டேபிளர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து 6 - 1 5, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5, தென் த கால்குலேட்டட் வேல்யூ 11.07 இருக்குது. இது ஒரு சில டேபிளர் காலம் வேல்யூவை பொறுத்து மாறும். உங்களுக்கு புக்கில் 11.09 கொடுத்தோம். ஏறக்குறைய ரெண்டும் ஈக்குவல் தான். சின்ஸ் த கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் த டேபிள் வேல்யூ, H naught is accepted, that is the accidents are uniformly distributed over the week. இப்போ இதில் இருந்து அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா ஒரு வாரத்தில் எல்லா நாளும் ஏறக்குறைய சமமான அளவுக்கு தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்றது முடிவுக்கு அவங்க வராங்க. அடுத்தது பயாஸ்டு டைஸ்னு ஒன்று இருக்குப்பா. இப்போ இந்த 2 டைஸும் பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் biased dice, due to its inner structure, the center of gravity is not centered. One is more likely to be rolled than others. இப்போ இந்த டைஸை க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை சரியான ப்ரொபோர்ஷன்ஸில் அவங்க வைக்கலை. அதே மாதிரி அது உருவாக்கி இருக்கிறதும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அது நார்மலான டை மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் இந்த டையை நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா 1 மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கணும். இப்போ ஒரு டையல் ரோல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6 எல்லா நம்பருமே நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கணும். ஆனால் இப்போ எந்த டையை க்ரியேட் பண்ணியிருக்கிறதுல எந்த நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு அதிக டைம் கிடைக்கும்?
ஒன்று மட்டும்தான் நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த டைஸும் பார்க்குறதுக்கு நார்மலான டை மாதிரி தெரியல. இதனோட இன்னர் ஸ்ட்ரக்சர்லேயும் நீங்கள் கிடைக்கக்கூடிய நம்பரை 50%, இப்போ நீங்கள் 2 டைம் இருக்கீங்கன்னா நீங்கள் கேட்குற நம்பர் வந்து ஒரு டைமாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அமைப்பில் நம்ம டைஸை க்ரியேட் பண்ணலாம். அதை பற்றி இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா கூகுளில் இருந்து STL ஃபைண்டர்லேருந்து எடுத்துருக்கிறேன். அப்போ டைஸை வச்சு நீங்கள் ஒரு கேமை ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அதனோட இன்னர் ஸ்ட்ரக்சரு யாருக்கும் தெரியாமல் மாற்றிட்டிங்கன்னா அன்பயாஸ்டு டைஸ்னால் அது எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து பயாஸ்டு டைஸ். இப்போ இந்த டை ஸ்ட்ரக்சரில் எந்த நம்பர் வந்து அதிகமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1ங்கிற நம்பர் அதிகமாக கிடைக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த டைஸை பற்றி சொன்னோடனே உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருதா? ஒரு பயாஸ்டு டைஸை க்ரியேட் பண்ணிவிட்டு கேம் விளையாடுறத பற்றி சொன்ன உடனே ஏதாவது கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? மகாபாரத கதை தெரியும் இல்லைங்களா? அதில் சகுனி என்ன பண்ணுவார், ஒரு பயாஸ்டு டைஸ் அவர் கேட்குற நம்பர் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும், மற்றவங்க கேட்குற நம்பர்லாம் கிடைக்காது. அது அவர் அப்போ அங்கே ரோல் பண்ணது உங்களுக்கு ஒரு சின்னதாக அது கதையில் இருக்கிறது சொல்கிறேன். இது ஒரு ஹியூமனுடைய போன் இருக்குது இல்லைங்களா, மனித எலும்புலேருந்து இந்த டைஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது அந்த கதையில் வரும். அதனால தான் அவர் கேட்கக்கூடிய நம்பர் மட்டும் இந்த கதையில் விழுந்துட்டுருக்கும். சரிங்களா? சும்மா நான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக சொன்னேன். இப்போ டைஸை ரோல்ஸ் பண்ணுறோம். A die is thrown 276 times and the results of these throws are given below. ஒரு டையை 276 டைம் வந்து ரோல் பண்ணுறேன், அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ 1ங்கிற நம்பர் எத்தனை டைம் வருதுன்னா 40 டைம் அப்பியர் ஆகுது. இந்த 276 டைமில் 1ங்கிற நம்பர் 40 டைம் கிடைக்குது. 2ங்கிற நம்பர் எத்தனை டைம் கிடைக்குதுன்னா 32 டைம்ஸ். 3ங்கிற நம்பர் எத்தனை டைம் கிடைக்கும் 29 டைம்ஸ். 4 வந்து எத்தனை டைம் கிடைக்கும் 59. 5 எத்தனை டைம் கிடைக்குதுன்னா 57. 6 எத்தனை டைம் கிடைக்கும் 59. டெஸ்ட் வெதர் த டை இஸ் பயாஸ்டு ஆர் நாட். இந்த டை வந்து ஒரே நம்பரை தான் அதிகப்படியாக திருப்புன்னு தெரியுதா, அல்லது இது ஒரு அன்பயாஸ்டு டை. அன்பயாஸ்டு டைனா நீங்கள் போட்டிங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் கிடைக்கலாம். இது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து என்னப்போ கிடைக்கும்? இப்போ இதனுடைய டோட்டல் நம்பர் வந்து என்ன, எதனால் டிவைட் பண்ணணும்? 6ஆல் டிவைட் பண்ணணும். அது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். டோட்டல் நம்பர் வந்து 276, அது 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 46. இப்போ ஒரிஜினலாக எல்லா நம்பரும் எத்தனை டைம் தான் கிடைக்கணும்? 46 டைம் வந்து கிடைக்கணும். அது மாதிரி கிடைச்சா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம், அது ஒரு அன்பயாஸ்டு டை. அது நீங்கள் போட்டிங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் கிடைக்குன்றது முடிவுக்கு வரலாம். ஆனால் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ் மேலே 40, 32, 29, 59, 57, 59ன்னு இருக்குது. இப்போ chi-square டெஸ்ட்டை அப்ளை பண்ணலாம். chi-square டெஸ்ட் வந்து என்ன, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிலேருந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி சப்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட் ரோல் எழுதியிருக்கிறேன். தென் அப்ளைங் த ஃபார்முலா. இப்போ எந்த இடத்துலையும் சமேஷன் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். இது இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் இதுமாரி மாறி இருக்காது. 2வது ப்ராப்ளத்துலேயும் 3வது ப்ராப்ளத்துலேயும் மட்டும்தான் மாறுது. ஏன் 2வது ப்ராப்ளத்துலேயும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் காமனாக இருந்தது, இப்போ 3வது ப்ராப்ளத்துலேயும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் காமனாக இருக்குது. Summation of observed minus expected frequencies the whole square divided by expected frequency. இதில் 980 இந்த வேல்யூலாம் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 980 டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் 46. எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறனால 46. இதை டிவைட் பண்ணும்போது 21.30 கிடைக்குது. இப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து எத்தனை 6. அடுத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ 5. இது ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதோட வேல்யூ 11.09. Since the calculated value என்னவாகுது டேபிளர் வேல்யூ விட அதிகமாக இருக்குது. hence H0 is rejected. Die is not unbiased or die is biased. That means H0 வந்து அது ஒரு biased dice தான், unbiased dice இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங் அண்ட் ஹேவ் எ கிரேட் டைம்.